மற்றும் ஒரு அண்மை செய்தி, பாலாமதுரை அருகே ஓட்டுநரின் அஜாக்கிரதையால் ரிவர்சல் வென்ற ராட்சச நெல் அறுவை இயந்திரம் மோதி 21 வயது கர்ப்பிணி பலியான சம்பவத்தால் அவரது உறவினர்கள் பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பாஸ்கரவேலு வழங்கிட கேட்கலாம். பாஸ்கரவேலு, வணக்கம். இந்த விபத்து ஏற்பட்டது எப்படி? உங்க விரிவான தகவல். வணக்கம் ராதிகா. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை தாக்கியார் நகரை சேர்ந்தவர் தாமரை செல்வன் சோனியா காந்தி தம்பதியினர். 21 வயதான சோனியா காந்தி தற்போது 8 மாத கர்ப்பிணியாக உள்ளார். அவர்கள் சோனியா காந்தி தனது தம்பி கார்த்திகேயனுடன் உறவினரை காண்பதற்காக தீர்த்தான்பேட்டை ரோட்டில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது இவர்களுக்கு முன்னால் ராட்சச நெல் அறுவடை இயந்திரம் முன்னே சென்று கொண்டிருந்தது. ரோட்டின் நடுவே திடீரென மின் கம்பி தாழ்வாக தொங்கியதை கண்டு அதனுடைய ஓட்டுநர் வாகனத்தை நிறுத்தியுள்ளார். அந்த வாகனம் அதிக சத்தத்துடன் திரைப்பட பாடல்களை ஒளிபரப்பி கொண்டிருந்தது. மேலும் இந்த வாகனத்தின் ஓட்டுநர் அஜாக்கிரதையாக தனது வாகனத்தை ரிவர்ஸில் இயக்கியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தில் பின்னால் வந்து கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தில் வந்த சோனியா காந்தி மற்றும் அவரது தம்பி கார்த்திகேயன் இருவரும் காயமுற்றனர். தகவல் அறிந்து அந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் அவர்களை மீட்டு சோனியா காந்தியை முத்தனேந்தல் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அங்கு அவர் மேல் சிகிச்சைக்காக பின்னர் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டார். ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி தாயும் கருவில் இருந்த 8 மாத குழந்தையும் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஆழ்த்தியது. இதனை அறிந்து அவர் அந்த பகுதிக்கு விரைந்து வந்த அவரது கணவர் தாமரை செல்வன் மற்றும் உறவினர்கள் மருத்துவமனை வளாகத்தில் கதறி அழுத சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தொடர்பாக மானாமதுரை காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராதிகா.